everyone, welcome to Kira's Art Gallery. இந்த வீடியோல ஜென்மாஷ்டமிக்கான டெக்கரேஷன் தான் பார்க்க போறோங்க. கிருஷ்ணருக்கு ஒரு அழகான மண்டபம் செய்ய போறோம். பார்க்கலாங்களா? இதுக்கு பேக்கிங்க்கு வர கார்டன் பாக்ஸ் தான் எடுத்துர்க்கேங்க. 4 பீசஸ் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துர்க்கேங்க. மண்டபம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக பாட்டம்க்கு 2 பீஸும் டாப்க்கு 2 பீஸும் எடுத்துர்க்கேங்க. இப்போ இது க்ளூ வச்சு ஒட்டி விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டம் போர்டு எடுத்து கிளாத் வச்சு கவர் பண்ணிடலாம். ஓரங்கள்ல கோல்டன் லேஸ் வச்சு ஒட்டி விட்டுறலாம். பாட்டம் போர்டுடைய பேக் சைட சார்ட் வச்சு கவர் பண்ணிடலாம். டாப் போர்டில் எல்லா பக்கமும் கிளாத் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். ஓரங்களில் கோல்டன் லேஸ் வச்சு ஒட்டி விட்டுடலாம். மண்டபத்திற்கான பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா பிக் ஷாப்பர் பேக்கில் இருக்க ஹேண்டில் தான் எடுத்துருக்கேங்க. பில்லர்ஸ் உடைய பேஸ்க்கு சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் MDF போர்டு எடுத்துருக்கேங்க. ஹேண்டில்ஸில் இருக்க ஹோல்ஸை கவர் பண்ண நான் பிளாக் கலர் சார்ட் எடுத்துருக்கேங்க. இப்போது இந்த சார்ட்டை ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி க்ளோஸ் பண்ணிடலாம். MDF போர்டுக்கெல்லாம் கோல்ட் கலர் பெயிண்ட் பண்ணிடலாம். பில்லர்ஸ்க்கு லேஸை வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். பில்லர்ஸ் உடைய 2 சைட்ஸ்லயும் MDF போர்டை ஒட்டி விட்டுறலாம்.
பாட்டம் பீஸோடைய லெக்காக நான் கேண்டில் ஹோல்டர் எடுத்துருக்கேங்க. கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஒட்டி விட்டுடலாம். பில்லர்ஸை பாட்டம் பீஸில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஷர் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இந்த க்ளூ எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா, கிளாத்தும் அந்த போர்டும் பாண்ட் ஆயிடுச்சுன்னா பில்லர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆன பின்னாடி பில்லர்ஸை வந்து ஸ்டிக் பண்ணலாம். மண்டபத்தோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிடுச்சு. மண்டபத்திற்கான ஷியருக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாத் எடுத்திருக்கேங்க. நார்மல் ரன்னிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுத்துடலாம். டாப் போர்ஷனில் ஒரு கார்னரில் இந்த ஷியரை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. இது போல் மற்ற 3 கார்னர்லேயும் செப்பரேட்டாக நம்ம ஷியர்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஒரு கார்னரில் ஷியரை எடுத்து கேதர் பண்ணி த்ரெட்டை வச்சு கட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் லேஸை யூஸ் பண்ணி பில்லரையும் ஷியரையும் ஒன்றா வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். டாப் போர்ஷனில் ஷியர் தெரியாமல் இருக்க லேஸை வச்சு கவர் பண்ணிடலாம். த்ரீ சைட்ஸில் மட்டும் லேஸை வச்சு கவர் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போர்ஷனில் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் போர்ஷனில் 2 லேயர் பீட்ஸை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நான் சரமாக்கி வச்சுருக்கேங்க. அதை நம்ம ஒட்டி விட்டுறலாம். இப்போ இந்த பீட்ஸுக்கு மேலே 2 லேயர் போலன்ஸை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேங்க. அதுக்கப்புறம் போலன்ஸ்க்கு மேலே ஒரு லேயர் ரோஸ் ஃப்ளவர்ஸை ஸ்டிக் பண்ணிடலாம்.
ஷியர்ஸ்க்கு சென்டரில் ஸ்டிக் பண்ண ரோஸை ரெடி பண்ணிடலாம். ஷியர் இன்னமும் நல்ல கிராண்ட் லுக் கிடைக்க நான் இந்த மல்டி கலர் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேங்க. ஆல்மோஸ்ட் மண்டபம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது கிருஷ்ணருக்கான ஒரு பீடம் மட்டும் பண்ண போகிறோம். இதுக்கு நான் பாக்ஸுடைய லிட் வந்து 2 எடுத்திருக்கேங்க. இந்த 2 லிட்டையும் இன்சுலேஷன் டேப் வச்சு ஒட்டி விட்டுடலாம். இதுக்கு மேலே கிளாத் வச்சு கவர் பண்ணிடலாம். ஸோ இப்படி கவர் பண்ணும்போது நம்மளுக்கு லைட்டாக சுருக்கங்கள் வரும். ஆனால் நம்ம போலனையும் பீடையும் வச்சு கவர் பண்ணும்போது இந்த சுருக்கங்கள்லாம் வந்து மறைஞ்சிடும். ஸோ மண்டபத்துடைய டாப்பில் 2 லேயர் பீட்ஸ் ஹேங் பண்ணியிருக்கிறதுனால இந்த பீடமில் நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா ரிச்சாக தெரியும். மண்டபத்தில் இதை ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த ஜென்மாஷ்டமிக்கு கிருஷ்ணருக்கான அழகான மண்டபம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காம கீராஸ் ஆர்ட் கேலரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்ணங்கள் வண்ணமயமாகட்டும். திஸ் இஸ் சிவசங்கரி சுப்பிரமணியன். ஹாவ் அ கிரேட் டே.